அம்மா தாயே மகமாயி. ஹலோ, சொல்லுங்க மேடம். டிரைவர் எங்க இருக்க? இங்க வெளியே வந்திருக்கேன் மேடம். சரி, உடனே கிளம்பி வா. வரேன் மேடம். என்னாச்சு? உங்க அம்மா தான் வெளியே இங்கே போகணுன்னு கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன். நீ பாட்டியை பார்த்துரு. ஒருவேளை நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. எனக்காக வெயிட் பண்ணாத. சரி. ம். பாட்டி, பாட்டி, தங்கம், என் தங்கம், என் தங்கம். எப்படா கண்ணு இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கிறேன். தாத்தா நல்லா இருக்காரா? அவரும் நல்லா இருக்காரு. ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல பாட்டி, எங்க வீட்டு டிரைவரும் கூட வந்தாரு. அம்மா போன் பண்ணி ஏதோ வெளியில போகணும்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி போயிட்டாரு. என் பேத்திய பார்த்து பேசுறதுக்கு இத்தனை வருஷம் பிடிச்சிருக்கு பாரு. இப்பவாது பார்க்க முடிஞ்சதே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். பாட்டி, நீங்க வீட்டுக்கு வந்தப்போ அம்மா உங்களை திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு தாயி. உன் அம்மா குணம் தெரிஞ்சது தானே. அவ என்ன அசிங்கப்படுத்தாம அனுப்பியிருந்தா தானே ஆச்சரியப்படணும். என் அம்மா கிட்ட சொல்லாம கொல்லாம பொண்ணு கேட்டு வந்தது அது உங்க தப்பு தானே பாட்டி? சொல்லிட்டு வந்துட்டா மட்டும் உங்க அம்மா வெத்தலை பாக்கு வச்சு உள்ள வாங்கன்னு சொல்ல போறாளா? அப்பவும் இப்படிதானே அவமானப்படுத்தி அனுப்ப போறா? விடு பாட்டி. நீங்களும் தாத்தாவும் இருந்தோம் உங்களை பார்க்காம பேசாம உங்க பாசம் கிடைக்காமலே நாங்க வளர்ந்துட்டோமே. அத இப்ப நினைச்சாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. அதுக்கு காரணம் உங்க அம்மா தானே. என்ன பண்றது? உங்க எல்லாரையும் வரவழைச்சு பக்கத்துல வச்சு பேசணும் பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கலையே தாயி. இல்ல பாட்டி, இனிமேலாச்சும் நம்ம அடிக்கடி பாப்போம், பேசுவோம், சந்தோஷமா இருப்போமே. எவ்வளவு அழகா பேசுற முருகா. பாத்தியா ஐயா, என் பேத்தி என்ன அருமையா பேசுற. அம்மாடி, நீ இப்படி பேசுறத உன் தாத்தா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எனக்கு தாத்தாவையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. அதுக்கு என்னடா கண்ணு, இன்னொரு நாள் பார்த்துட்டா போச்சு. ஆண்டவா, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீதான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு நீ வழிவகுக்கணும் சாமி. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இரு தாயி. இந்தா. பாட்டி, எனக்கு கல்யாணம். என்னாச்சுக்கா? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொம்பளைய பார்க்க போயிருப்பா. யாருக்கா சொல்ற? இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாலே ஒரு கிழவி, அவ்வளவுதான் சொல்றேன். என்னது? அந்த பொம்பளை பார்க்க போயிருக்காளா? ஆமா, திருட்டுத்தனமா போய் சந்திச்சு பேசுறத நானே பார்த்தேன். ஏய், நீ பாட்டின்னு பார்க்க போனியே, அந்த பொம்பளையும் அவ புருஷனும் சேர்ந்துதான் என் அம்மா மேல கோயில் நகைய திருடினதா பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமா இருந்தவங்க. அவங்களாலதான் என் தங்கச்சியையும் நான் பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள அணையாத நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கு.
இப்படி எனக்கு துரோகம் செஞ்சவள நீ போய் பார்க்க போவியா? அம்மா, அதுக்குதான் 25 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல. இன்னும் அவங்கள தண்டிக்கிறது சரியில்லம்மா. ஏ ரேவதி, அம்மாவே எதிர்த்து பேசுறியா? அவங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எங்க அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்கதான். அவ பேசினதுல என்ன தப்பு? அவங்களாலதான் இன்னைக்கு நான் என் அம்மா தங்கச்சிய இழந்து நிக்கிறேன். நான் எப்படி உறவுகளை இழந்து நிக்கிறேனோ அப்படி அவங்களும் இழந்துதான் நிக்கணும். மகன் உயிரோட இருந்தும் பார்க்க முடியாம இருக்கிறது ஒரு தண்டனை தான். போதுமா நீங்க கொடுத்த தண்டனை? அவங்க வயசானவங்க. இனிமேலும் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. பாட்டிங்கிற உரிமையில தான் நான் அவங்கள பார்க்க போனேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சுதான் பேசுறா. மாப்பிள, இனிமே ரொம்ப நாளைக்கு சாமுண்டி ஸ்டைல இப்படியே இருக்க முடியாது. முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறித்தான் ஆகணும். மாறித்தான் ஆகணும். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இப்ப என் பொண்ணு ரேவதி கேள்வி கேட்கறது. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் மாமா. அம்மா, இவ்ளோ நாள் அவங்க எனக்கு பாட்டின்னு தெரியாது. அதனாலதான் நான் பார்க்கல. இப்ப அவங்க என் பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள என் கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் தான் போனேன். ஏய், நீ யார கூப்பிட்டிருந்தாலும் நான் தடுத்திருக்க மாட்டேன். ஆனா நான் ஜென்ம விரோதியா நினைக்கிறேன். அந்த கிழவனோடையும் கிழவியோடையும் நீ பேசுறதையோ பழகிறதையோ நான் அனுமதிக்க மாட்டேன்.